இது ஜெயா மேக்ஸின் செல்ஃபி பொண்ணு. ஓகே, நம்ம செல்ஃபி பொண்ணு ஷோல கூட ஒரு அண்ணா இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஹாய், உங்க நேம்? என் பேர் சரவணன். சரவணன், சூப்பருங்க. என்ன பண்றீங்க? நான் இங்கதான் ஆடிட்டிங் ஆபீஸ்ல இருக்கேன், ஜாப். ஓகே, எப்படி போகுது? பரவாயில்லைங்க, நல்லா போகுது. நல்லா போகுதா? ஓகே, இன்னைக்கு என்ன क्वेश्चन அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிராகன் படம் பாத்துட்டீங்களா? பாத்துட்டீங்களா? அதுல வர்ற மாதிரி உங்களுக்கு செகண்ட் சான்ஸ் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? செகண்ட் சான்ஸ் கிடைச்சா ஃபர்ஸ்ட் என்னோட லைஃபை சேஞ்ச் பண்ணிடுவேன். இதுவே ஃபுல்லா வந்து சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு பணக்கார வீட்டுல போயிட்டு ஒரு நல்ல பையனா வந்து பிறந்து என்னோட லைஃப்ல நடந்த எல்லா கெட்ட விஷயத்தையும் சேஞ்ச் பண்ணிடுவேன். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. பணக்கார வீட்டுல போயிட்டு நல்ல பையனா இருந்து எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிடுவீங்க. பணக்காரன் போய் நல்ல பையனை சேஞ்ச் பண்ணணும்னு இல்லல்ல, அது உங்களோட ஆசையா? இப்ப நார்மலா இருக்கீங்க, சோ அதனால இன்னும் பணக்கார பையனா? இல்லைங்க, பணக்கார பையனாதான் எல்லாமே ஈஸியா உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்ப சாதாரண வீட்டுல போந்தா எதுவுமே ஈஸியா வந்து கிடைக்காது. லைஃப்ல எல்லாமே ஏத்துவாங்கள. நல்ல ஒரு எஜுகேஷன்னா நல்ல ஸ்கூலுக்கு வந்து போனோம்னா காசு தேவை. ஒரு சாதாரண பீப்புளால கட்டி படிக்க வைக்க சான்ஸ் இல்லை. இதுவே நல்ல ஒரு ரிச் பேக்ரவுண்ட்ல இருந்தானா அவன் டக்குன்னு போயிடுவான். அவனுக்கு எல்லாமே கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும், டக்கு டக்குன்னு வந்து கிடைக்கும். நம்ம இங்க வந்து பாதி இதுல நம்ம வந்து போராடுறதுக்குள்ளே பாதி ஏஜ் வந்து போயிடுது. அதுக்கப்புறம் போனா ஏஜ் இல்லைன்றாங்க, அவ்வளவுதான். ஓகே, இப்ப அந்த டிராகன் படத்துல வந்து மாட்டிக்கிட்டாரு லாஸ்ட்ல. ஆமா, அந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணி ஏதோ மாட்டிக்கிட்டீங்க, என்ன பண்ணுவீங்க? ஒன்னே ஒண்ணுதான், அந்த மாற்ற மாதிரி இருந்துச்சுன்னா எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். திருப்பி அந்த இடத்துக்கே வந்துட வேண்டியது. கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்தா போதும், அப்படி கொஞ்ச நாள் இருந்தா போதும், அவ்வளவுதான். சூப்பர் நைஸ், ரொம்ப அழகா பேசுனீங்க. இப்ப நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாமா? இது ஜெயா மேக்ஸின் செல்ஃபி பொண்ணு. ஓகே, நம்ம செல்ஃபி பொண்ணு ஷோல கூட ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹாய், உங்க நேம்? ஸ்வேதா. ஸ்வேதா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கா? ரொம்ப சமத்தாவே இருப்பீங்களோ? நல்லா இல்லையா? எல்லா சேட்டையும் பண்ண. ஓகே, இன்னைக்கு क्वेश्चन என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு சாப்பிட்டாலும் போரே அடிக்காத ஃபுட்னா எந்த ஃபுட்? பிரியாணி தான். எவ்வளவு சாப்பிட்டாலும் பிடிக்கும், எவ்வளவு சாப்பிடுவீங்க? சாப்பிடுவேன். ஏன் அப்படி? How do I tell you? வீட்ல ரொம்ப பிடிக்கும், அம்மா சமைச்சா ரொம்ப பிடிக்கும். வெளியில போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்பயும் பிரியாணி தான். அப்பவும் பிரியாணி தான். சூப்பர்க்கா. வேற ஏதாவது ஃபுட் இருக்கா? பானிபூரி. பானிபூரி. ஓகே, இப்போ பானிபூரி கையில கிடைச்சதுன்னா எவ்வளவு சாப்பிடுவீங்க? ஒரு 15 to 20 பீசஸ். வேற ஏதாவது இருக்கா? வேற என்ன ஸ்வீட் ஐட்டம்ஸ் சாப்பிடுவேன். ஓகே, வீட்ல எல்லாம் குக் பண்ணி சாப்பிட்டிருக்கீங்களா? லைக் வந்து செஞ்சு கொடுத்திருக்கீங்களா? ஆப்வியஸ்லி ஹவுஸ் ஒய்ஃப்ல சமைக்க தானே செய்வோம். One cappuccino, please. பிடிச்ச ஃபேவரட் ஃபுட்னா இது? லைக் வந்து குக் பண்றதுல மட்டன் பிரியாணி. Is it? சூப்பர்க்கா, பரவாயில்ல. சாப்பிடுறதுல மட்டும் இல்ல, நான் குக் பண்றதுல வேற லெவல்னு அக்கா சொல்லிருக்காங்க. ஓகே, உங்க ஹஸ்பண்ட்க்கு செஞ்சு கொடுத்தீங்களா? கண்டிப்பா, அவருக்காக தான் மட்டன் பிரியாணியை ட்ரை பண்ணது. இட்லி இருக்கு, சட்னி இல்ல. ஓ, அழகா பேசுனீங்க. இப்ப நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாமா? இது ஜெயா மேக்ஸின் செல்ஃபி பொண்ணு. நம்ம உடம்புலயே எது ரொம்ப பிஸியஸ்ட் மசில்னு தெரியுமா? ஐ மசில் தான் ரொம்ப பிஸியஸ்ட் மசில்னு சொல்றாங்க. ஒரு நாளைக்கு 1 lakh டைம்ஸ் மூவ் ஆகும்னு சொல்றாங்க. எந்த அனிமல் தனக்குன்னு பெஸ்ட் ஃப்ரெண்ட் வச்சுக்கணும் தெரியுமா? கவுஸ் ஒரு சோசியல் அனிமல். இது தனக்குன்னு பெஸ்ட் ஃப்ரெண்ட் வச்சுக்குமா? அண்ட் ஒருவேளை இவங்களுக்குள்ள ஒரு செப்பரேஷன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடும்னு சொல்றாங்க. ஓகே, நம்ம செல்ஃபி பொண்ணு ஷோல கூட ஒரு பையன் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஹாய், உங்க நேம்? கௌதம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப படிச்சு முடிச்சுட்டு வர்க் அப்ளை பண்ணிருக்கேன். ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா? படிப்பீங்களோ? ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்து நல்லா படிப்பீங்களோ? அப்படிலாம் இல்லையா? காலேஜ் டைம் அட்டெண்டன்ஸ் மெயின்டைன் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டம். தெரியல, நல்லா படிக்கிற பையன் மாதிரி இருக்கு. என்னை வச்சு ஒண்ணு காமெடி பண்ணலையே. அப்படிதான் சொல்லுவாங்க பார்த்தா, ஆனா அப்படி கிடையாது. சைலண்டா வேலையை பார்த்து விட்டுறது. சைலண்டாலாம் கிடையாது, வேலையை பார்த்து விடுறதே வேற. ஓகே, இன்னைக்கு क्वेश्चन என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க லைஃப காமெடி டயலாக்கா சொல்லணும்னா எந்த டயலாக்கா சொல்வீங்க? நான் பாட்டுன்னு 7 தானே இருந்தேன், யார் ரொம்ப தும்புக்காச்சு போனேனா. ஓகே, இப்ப என்ன பார்த்து தானே கேக்குறீங்க? அதேதானா? இந்த மாதிரி ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏத்துக்கணும். ஓகே, ஏன் அப்படி சொல்றீங்க? இத்தனை பேர் இருக்காங்க, என்கிட்ட கேட்கணும்னு ஏன் தோணுச்சு. இப்ப என்கிட்ட வந்துட்டீங்களா? ஏன்னா நீங்க ஒரு மாதிரி நல்ல பையனா கேட்டல, ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நல்ல பையனா இருக்கீங்க. சோ அதனாலதான் எனக்கு அந்த மாதிரி தோணுச்சு. தேங்க்யூ. ரிஸ்க் எடுக்கலாம், எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. அழகா பேசுனீங்க. இப்ப நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாமா? இது ஜெயா மேக்ஸின் செல்ஃபி பொண்ணு. ஓகே, நம்ம செல்ஃபி பொண்ணு ஷோல கூட ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹாய், உங்க நேம்? அனிதா. அனிதா, ஜாலியா இருக்கீங்களே.
அப்படிலாம் இல்லையா? அப்படி இல்ல அப்படிதான். அப்படிதான். சூப்பர். நீங்க பர்ச்சேஸ் பண்ண வந்தீங்களா? ஆமாமா. ஓகே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃப்மா. ஹவுஸ் ஒய்ஃப். எப்படி போயிட்டு இருக்கு? குழந்தைங்க கூட, ஹஸ்பண்ட் கூட ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா ம். பாத்துக்கறாங்களா? நல்லா பாத்துக்கிறாங்க. நான் தான் அவங்களும் நல்லா பாத்துக்கிறேன். நீங்க தான் பாத்துக்கிறீங்க. ஆமா. ஓகே. உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன். ம். என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ம். எவ்வளவு சாப்பிட்டாலும் போரே அடிக்காத ஃபுட்னா எந்த ஃபுட்? மீன் குழம்பு. குழம்பு. ம். நல்லா பண்ணி கொடுப்பீங்க. நல்லா பண்ணுவேன். வாரம் பண்ணி கொடுத்துருவீங்களா இல்ல டெய்லி இருக்குமா இல்ல எப்படி வாரம் பண்ணி கொடுப்பேன். பண்ணி கொடுப்பீங்க? ம். உங்க குழந்தைங்க விருப்பப்படுறது இந்த ஃபுட்டா இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்ட சொல்றீங்களா? குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. நான் எனக்கு பிடிச்சது மீன் குழம்பு, அவங்களுக்கு பிடிச்சது பிரியாணி. பிரியாணி ம். எல்லாம் செஞ்சு கொடுத்துருவீங்க? செஞ்சு கொடுப்பேன். நாங்களாம் வந்தா செஞ்சு கொடுப்பீங்களா? கண்டிப்பா. எங்க இருக்கு சொல்லுங்க, நான் வந்துடுறேன். திருவள்ளூர்ல இருக்கு. திருவள்ளூர்ல. ஆமா. ரொம்ப தூரமா வச்சே. கரெக்டா நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சு வந்துட்டான். எங்க அம்மா வீடு பக்கத்துல இருக்கு, வேணா வாமா செஞ்சு தரேன். செஞ்சு தரீங்களா? ம். ஓகே. வஞ்சர மீன் தான் வேணும் உங்களுக்கு. வஞ்சர மீன் குழம்பு தான் ஃபேவரட். சூப்பர் ஆன்ட்டி. வேற ஏதாவது ஃபுட் இருக்கா? வேற என்னம்மா? ம். எறா தொக்கு பண்ணுவேன். எறா தொக்கு பண்ணுவீங்க. ம். சூப்பர். சின்ன ஐட்டமா செஞ்சு கொடுத்துருவீங்க. ஈஸி ஃபுட் இருக்கும் தெரியுமா? ஆமா. அது மாதிரினா எந்த ஃபுட் ஈஸியா செஞ்சு கொடுக்கறது உங்களுக்கு? ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு. ரணமா ஆயிரும். அதுவாமா? ம். வெரைட்டி ரைஸ் செஞ்சு. வெரைட்டி ரைஸ். ம். சும்மா டக்குன்னு இது ஆமா. பண்ணோமா அவ்வளவுதான். ஆமா. அவ்வளவுதான். நல்லா அது நல்லா பண்ணுவேன். ஈஸியான வேலை. ஆமாமா. சூப்பர் ஆன்ட்டி. சூப்பரா பேசுனீங்க. ஓகேமா. செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கலாமா உங்க கூட? எடுத்துக்கலாமா? சூப்பர். இது ஜெயா மேக்ஸ். செல்ஃபி பொண்ணு. இந்த உலகத்திலேயே ரொம்ப ஹாப்பியஸ்டான கண்ட்ரி எதுன்னு தெரியுமா? பின்லாந்து கண்ட்ரின்னு சொல்றாங்க. இந்த கண்ட்ரியை தான் ஹோம் ஆஃப் சாண்டா கிளாஸ்னு சொல்றாங்க. மூன் இல்லனா எர்த்ல என்ன நடக்கும்னு தெரியுமா? எர்த்ல மூனோட பிரசன்ஸ் இல்லனா ஒன் டே எர்த்ல வெறும் 6 hours தான் சொல்றாங்க. ஓகே, நம்ம செல்ஃபி போன ஷோல கூட ஒரு பையன் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஹாய், உங்க நேம்? நிதேஷ் நிதேஷ் குமார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்? பிளேஸ்மெண்ட்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். காலேஜ் முடிக்க போறோம்ல. ஓ, காலேஜ் இனிமே தான் முடிக்க போறீங்களா? இல்ல, நம்மள விட எல்லாம் வளர்ந்துட்டே இருக்காங்க, நம்ம தான் குட்டியாவே இருக்கோம். இந்த அம்மா தாண்டா அந்த வீட்டுக்கு மெயின். டெல்லியில போய் படிச்சிட்டு வருது. ஓகே, நைஸ். ஓகே, இந்த क्वेश्चन என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, டிராகன் படம் பாத்தீங்களா? பாத்துருக்கேன். ஓகே, அது மாதிரி உங்களுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? எனக்கு டிராகன் படத்திலே ஒரு டவுட் இருக்கு. அவன் முன்னாடியே காலேஜ்ல நல்லா படிச்சுட்டு சர்டிபிகேட் எல்லாம் வாங்கிட்டு வேலைக்காக மட்டும் அந்த 10 லட்ச ரூபாய் யூஸ் பண்ணியிருந்தா மாட்டிருக்க தேவையில்ல. நாட்டிக்க தேவையில்ல. சரி, ஓகே, படத்தை அப்படி எழுதிட்டாங்க, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. உங்க லைஃப் அது மாதிரி ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க, அத சொல்லுங்க. செகண்ட் கிடைச்சா இழந்ததெல்லாம் மறுபடியும் ட்ரை பண்ணுவேன். இறந்ததெல்லாம் கிடைக்கணும்னு ட்ரை பண்ணுவீங்க. அதான் எப்படி? ஏதாவது ஸ்கூல்ல நிறைய விஷயங்கள் விட்டுட்டேன். ம், அது மறுபடியும் அத நிறைய விஷயங்கள் தான் என்னன்னு கேக்குறேன். ஏதாவது இருக்கும்ல, என்ன நோண்டி கேக்குறான்றீங்களா? அப்படி இல்ல. காலேஜ்ல கேர்ள்ஸ் கிட்ட அவ்வளவு பேசினது இல்ல. இல்ல. ஓகே, இல்லவே பேசியிருப்பேன். பேசுங்க. செகண்ட் சான்ஸ் கிடைச்சது. இருக்கட்டும் வயசுக்கு வந்த பையனா இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஓ, சூப்பருங்க. ஏன் அதுனா நாங்க இப்ப பாருங்க எங்கிட்ட எல்லாம் பேசுறீங்களே, அது மாதிரி பேசணும் தானே? ஏன் நர்வஸ்? என்ன, எதுக்கு நர்வஸ்? யாரும் இல்ல. ம், எதுக்கு டைம் வேஸ்ட்? நம்ம வேற டைம் வேஸ்ட் ஆமா, ஆனா வந்து பேசணுமாமா? எனக்கு புரியலையே, இது என்ன கதை அது? பேசுனா கேர்ள்ஸ் கொஞ்சம் எமோஷனலா எதிர்பார்ப்பாங்கல்ல பேசுறது. அந்த மாதிரி எனக்கு என்கிட்ட ஓகே, நைஸ். ரொம்ப அழகா பேசுனீங்க. இப்போ நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாமா? இது ஜெயா மேக்ஸ் செல்ஃபி பொண்ணு.